ஃபேமிலி மெம்பருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, நம்ம எஸ்பிஓ web.org.in சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ கவர்மெண்ட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அஃபிஷியல் வெப்சைட் அது. சரிங்களா? ரொம்ப நாள் கனவு தான். எப்போ ஓப்பன் ஆகுன்ற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அது கவர்மெண்ட்டே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸ் நியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கம்மிங் வீக் எண்டில். சரிங்களா? கம்மிங் வீக் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான அப்டேஷன் கொடுப்பார் சார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பிளான் நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்குண்டான பிளான் என்னன்றது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த வீக் ஃபஸ்ட்லே. சரிங்களா? வீக் ஃபஸ்ட்லே பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குண்டான கேட்டகரிக்கு 5 கேட்டகரிஸ் இருக்குது. யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்றத அதையுமே சார் சொல்லுவார். வர வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வர வாரத்தில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. நோட்டீஸ் போர்டில் தான் வரும் இன்ஸ்ட்ரக்ஷனு. எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும். டே பை டே வந்து ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது இன்றைக்கி தான் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாளைக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். டே பை டே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு அக்செப்ட் பண்ணுறதுக்குண்டான டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணவங்கலாம் ஓகே. அக்செப்ட் பண்ணாதவங்க மெயில் கொடுக்கணும். ஒன் மோர் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே வந்துட்டு நேமு, ஸ்டாம்ப் எல்லாம் கொடுத்துட்டு நோட்டீஸ் போர்டில் அந்த ஃபார்மெட் இருக்குது. அதை பார்த்துட்டு மெயில் பண்ணிடுங்க. மெயில் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள். பண்ணாதவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்துட்டு மெயில் பண்ண தெரியும், இல்லை பண்ண தெரியுன்றவங்க மெயில் பண்ணலாம். பண்ணவே தெரியாதுன்றவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா மெயில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சோசியல் மீடியாவில் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், ஒரு ஜென்ரலான விஷயந்தான். இது தெரிஞ்சிருந்தால் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது தெரியல அப்படின்றவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுதான் நம்ம சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. நான் திரும்ப அதை சொல்கிறேன். ஸோ நமக்கு அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் டெலகிராமில் நோட்டீஸ் போர்டில் தான் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம கம்பெனி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வர வாரத்தில் அடுத்தடுத்த அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபேமிலி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.